தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க 26 மாவட்ட ஆட்சியர்களுக்கு பேரிடர் மேலாண்மை துறை அறிவுறுத்தல். கன்னியாகுமரி, நெல்லை, ராஜபாளையம், சாத்தூர் உள்ளிட்ட இடங்களில் பரவலாக பெய்த கோடை மழை. அரியலூர், கும்பகோணம் சுற்றுவட்டாரங்களிலும் பெய்த மழையால் தணிந்தது வெப்பம். இந்து முஸ்லிம் அரசியலை ஒருபொழுதும் பேசப்போவதில்லை என்ற மோடியின் பேச்சு பற்றி கார்கே கடும் விமர்சனம். ஒவ்வொரு நாளும் இந்து முஸ்லிம் அரசியலையே பேசி வருவதாக பதிலடி. தேர்தல் அறிக்கையில் சொல்லாத திட்டங்களையும் நிறைவேற்றியது திமுக அரசு. முதலமைச்சர் ஸ்டாலின் ஆட்சியில் மக்களின் வாழ்வாதாரம் உயர்ந்துள்ளதாக தமிழ்நாடு அரசு பெருமிதம். தமிழ்நாட்டில் மின்சார கார் உற்பத்தியை தொடங்குகிறது உலகின் 3வது பெரிய கார் நிறுவனமான ஸ்டெல்லாண்டிஸ். சீன நிறுவனத்துடன் இணைந்து திருவள்ளூரில் தொழிற்சாலையை அமைக்க திட்டம். ரேபரேலியில் ராகுல் வருகையால் ஒரே நாளில் பிரபலமடைந்த சலூன். ராகுல் அமர்ந்து முடித்திருத்தம் செய்த நாற்காலியில் அமர வாடிக்கையாளர்கள் ஆர்வம். விவாகரத்து குறித்து எழுந்த விமர்சனங்களுக்கு ஜிவி பிரகாஷ் பதில். உரிமை, பேரன்பில் விமர்சனம் செய்தாலும் மனம் காயப்படுவதாக கருத்து. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.